வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பிப்ரவரி மாத பலன்கள். அதனுடைய வரிசையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் கும்ப ராசி என்பர்கள். கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் இடத்துல மிதுன ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், மகர ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் உங்களுடைய ராசியின் மீது ராகு பயணிச்சிட்டு இருக்கிறார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான அந்த மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள். இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய ராசியின் மீது 5 கிரகங்கள் சேர்க்கை பெற போகுது. ஒரு கிரகம் இருந்தாலே முடியலை, இதில் 5 கிரகம் இருந்தால் எங்களுடைய நிலைமை என்னத்துக்கு ஆகிறது அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் இருக்கும். அதனுடைய பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்ப ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பர்கள். எவ்வளோதான் இவர்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அதில் ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பவர்கள். இந்த பிரச்சனை வந்ததுனால இன்னைக்கு நான் இந்த இடத்துல ரொம்ப வெளிப்பாக இருந்தேன் அப்படின்ற மாதிரியான எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவோ ஒரு சவால்களை சந்தித்தாலும் அதை இவர்களுக்கு சாதகமாக மாற்றி அமைப்பவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பாருங்க. இந்த கும்பராசி என்பர்களுக்கு அது காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதுவும் சனியினுடைய ஒரு ராசியாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு அமைப்பை இந்த ராசி என்பர்கள் பெறுகிறாங்க. வேற எந்த ராசி என்பர்களும் இந்த மாதிரியாக செயல்பட மாட்டாங்க. இந்த கும்பராசி என்பர்கள் எல்லாம் கடந்த ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமையும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையும் நம்ம விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மோசமா இருப்பாங்க. ஆனா வெளியில அதை காட்டிக்கவே மாட்டாங்க. வெளியில பாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா, இவர்கள் கும்பராசியா அப்படின்ற அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மனதுக்குள் 1000 வேதனைகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் அந்த சவால்களையும் அந்த பிரச்சனைகளையும் ரொம்ப எளிதாக சந்தித்து கையாளுபவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். அந்த கும்பம் அப்படின்னு கலசம் அப்படின்னாலே அந்த கலசத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத யாராலையுமே கவனிக்க முடியாது. அந்த அளவிற்கு இவர்களினுடைய ஆள் மனதுல என்ன இருக்கு, இவர்கள் எதற்காக இந்த மாதிரியாக ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு குடும்பத்துல கும்பராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா எப்போதுமே ஹாப்பியா இருப்பாங்க. இவர்கள் அழுது யாரும் பார்க்க மாட்டாங்க, இவர்கள் துன்பப்பட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க. அதே சமயத்துல இவர்களுக்கு உண்டான எந்த ஒரு பிரச்சனைகள் அலுவலகத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துல தொழில்ல எந்த விதத்துல பிரச்சனைகள் வந்தாலும் அதை மற்றவர்களோடு ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதை தன்னைத்தானே அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவர்களே ஃபேஸ் பண்ணி அதை சால்வுக்கு கொண்டு வரக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். அபரிமிதமான திறமை அப்படின்றது இவர்களுக்குள்ளதான் இருக்கும். இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய ராசியின் மீது ஒரு 5 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ராகு அப்படின்ற மாதிரியான சர்ப்ப கிரகம், சாயா கிரகம். இந்த சர்ப்ப கிரகம் தான் இந்த 4 கிரகங்களையும் ஆட்கொள்ளுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சர்ப்ப கிரகம் தான் எல்லா கிரகங்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. அதனால இந்த பிப்ரவரி மாதம் இந்த 4 கிரகங்களும் அந்த ராகுவோட செயல்பட போகுது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மன ரீதியான நிறைய உளைச்சல்கள் இருந்திருக்கும். மன ரீதியான டிப்ரெஷன், எந்த வேலை செய்தாலும் அதுல ஒரு தோல்விகள், இந்த மாதிரியான தோல்வியை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே கிடையாது. ஆனா இப்போ ஒரு 1.5 வருடங்களாக எல்லா இடத்துலையும் தோல்வி, எல்லா இடத்துலையும் நஷ்டம், எல்லா இடத்துலையும் துன்பங்கள் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல அதிலிருந்து ஒரு டைரக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில முக்கியமா இருக்கிறீங்க அப்படின்னா அது வேறு விதமாக சில விஷயத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த இடத்துல வேலை சரியில்லை, நம்ம வேற இந்த வேலையினால நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறோம், நம்மளுடைய கமிட்மெண்ட்டுக்காக நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு, ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் துணிச்சலாக அந்த வேலையை விடுவதற்குண்டான ஒரு தருணம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற வேலை, ஒரு ஆஃபர், ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கிடைக்க போகுது. இதனால அந்த பிரச்சனைகளின் பாதைகள் அப்படின்றது வெவ்வேறு விதமாக
தடம் மாறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பம் ரீதியான சில விஷயங்கள்ல ரொம்ப நெகட்டிவான விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது குடும்பத்துல இருக்கிறவங்க இவங்களோட சொல் பேச்சு கேட்காம வெளியிடத்துல கடன் வாங்கி அந்த கடனை நீங்க அடைக்கக்கூடிய அளவிற்கு சில பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கிறீங்க. குடும்பம் ரீதியான வழக்குகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அந்த வழக்குகள்னா பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி விவாகரத்து வழக்குகளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை ரீதியான ஏதாவது சில பிரச்சனைகள்ல நீங்க மாட்டிட்டு வெளியில வர முடியாத ஒரு சில வழக்குகளாக இருக்கும். வெளிநாட்டுல வெளியூர்ல இருக்கிறவங்களுக்குலாம் விசா சம்பந்தப்பட்ட வழக்குகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கிறீங்க. இது எல்லாமே இந்த மாதத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா இந்த மாதத்துல இந்த வருடத்தின் இறுதியில அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து வெளியேறதுனால எல்லா பிரச்சனைகளுமே தடம் மாறி போகிறதுக்குண்டான ஒரு ஆரம்ப காலகட்டமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது. இந்த காலகட்டம் வேலை மாற்றம் இடம் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இடமாற்றம் செஞ்சுக்கலாம். வேலையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு இந்த வேலையை விட்டா வேற எங்கேயும் போறதுக்கு அமைப்புகளும் இல்லை அப்படின்றவங்க ஒரு மாசம் கொஞ்சம் நீங்க அப்படி இப்படிமா இருந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து சில ரிலீவ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல நல்ல ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு நேரம், நல்ல ஒரு திருமண வரன்கள் அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் திருமணம் தடையாக இருந்த சில கும்பராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல தடையின்றி அந்த விவாகம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. வரன்கள் தேடின உடனே நல்ல ஒரு முயற்சிகள் செய்து அந்த வரன்கள் உங்களுக்கு திருமணமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில தேவையில்லாத பிரச்சனைகள், உங்களுடைய குடும்பத்தார்கள் சம்மதிக்கிறதுக்கு சில தடைகள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த காலகட்டம் ஒரு 3 மாத காலகட்டத்திற்கு ஒத்தி போடுங்க இந்த கும்பராசி என்பர்கள். அதே மாதிரி உயர் படிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ்டர் டிகிரி பண்றீங்க, உயர்கல்வியில ஏதோ ஒரு விஷயங்களை செய்றீங்க, அடுத்து உங்களுடைய ப்ரமோஷனுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி படிக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரியான உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தாராளமாக ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், டாக்டர்ஸ், அடுத்து லாயர்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. நிறைய ஒரு என்ன சொல்றது, நிறைய ஒரு கண்ட்ரீஸ்க்கெலாம் ட்ராவல் பண்ணக்கூடிய நேரம். கண்ட்ரீஸ் மட்டும் இல்லாது எல்லா இடங்களுக்கும் அதிகப்படியாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.